ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்களா ஷார்ட்ஸ் பார்த்து வந்திருப்பீங்க நினைக்கிறேன். அதில் ஆல்ரெடி ஒரு சின்ன கருத்தூசி போட்டேன். கருத்தூசியை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நோ பாயில் மேகி தான் பார்க்க போகிறோம். நோ பாயில் மேகினா ஒன்றும் இல்லைங்க, மேகியை நல்லா நொறுக்கிக்கோங்க. முறுக்கு மாதிரி நொறுக்கிட்டு அதில் வந்து அந்த மசாலா பாக்கெட் இருக்குல்ல, அதை போட்டு லைட்டாக குழுக்குனிங்கன்னா சூப்பராக வந்து மேகி சாட் ரெடி ஆயிரும். இது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுதான் ரியல் இன்ஸ்டன்ட் மேகி. அதுக்கப்புறம் என்னங்க, நியூ இயர்னாலே வந்துட்டு ஃபஸ்ட்டு வீட்டில் விஷ் பண்ணிக்குவோம். அப்புறமேட்டு கோயிலில் சாமிக்கிட்ட விஷ் வாங்கிக்குவோம். ஸோ சாமிக்கிட்ட விஷ் வாங்கலான்னு கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி வந்து தாம்பரமில் இருக்க குளத்து கோயிலுக்கு தாங்க போகணும். இந்த கோயில் பேரை வந்து தாம்பரம் குளத்து கோயில் தான். இந்த பிள்ளையார் கோயில் கீழே வந்துட்டு குளம் இருக்கும், மேலே வந்து கோயில் இருக்கும். சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலி இதோட வியூ. இப்போலாம் ரீசெண்டாக இந்த கோயிலுக்கு நான் ஒரு அடிக்கடி போயிட்டுருக்கேன். இதில் ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்துட்டு கோயிலே வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். ஒரே கோயிலில் நிறைய சாமி இருக்கும். ஒரு கோயில் பண்ணாலே சுற்றி ஃபுல்லாக சாமியாக தாங்க இருக்கும் அந்த குளத்தை சுற்றி. ஸோ ஒரே கோயிலுக்கு போயிட்டு எல்லா சாமியும் கும்பிட்டு வந்துடலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஃபிஷ்ஷு தாங்க. ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்குங்க. இதில் கோல்டு ஃபிஷ்ஷு, அந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷு சின்ன வயசுலலாம் நமக்கு ரொம்ப பிடிச்சி பார்ப்போமே, அந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் நிறைய இருக்கும். அது கொலுன்னு இருக்குங்க. சூப்பராக இருக்கும் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கவே. அதுக்கு போய் பொறி போடலாம். ஜென்ரலாக சொல்லுவாங்க ஃபிஷ் டேங்க்கில் இருக்க ஃபிஷ்ஷை பார்த்தாலே ரொம்ப வந்து நமக்கு காமிங்காக இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி பெரிய ஃபிஷ்ஷு, அதுவும் பெரிய குளத்தில் பார்த்தா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு அழகாக நாங்கள் பொறி போட்டுகிட்டே வந்துட்டு ஜாலியாக வந்து என் பையனும் அதை ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தால். குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல பிளேஸுங்க. அவங்களும் கொஞ்சம் நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்ம சாமி கும்பிட்ட மாதிரியே ஆச்சு, குழந்தைங்களையும் டைம் ஸ்பெண்ட் மாதிரியே ஆச்சு. இதில் வந்து என் பையன் வந்துட்டு என்ன பொறி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பீங்கன்னு வடிவல் ஸ்டைலில் ஃபுல்லாக கூட்டிட்டான். ஒரு வழியாக அங்கே ஒரு நிறைய கிளிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோலாம் எடுக்க செம்மையாக இருக்குங்க. அந்த சைடு வந்து கொஞ்சம் கார்டன் மாதிரியும் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வாக்கிங் போகிறவங்க மேக்ஸிமம் இந்த கோயிலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கோயிலை ஒரு தடவை சுற்றி வந்தாலே போகுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மீன் வறுக்கி சாப்பிடுதுங்க. அப்படி தாங்க இருக்கும் நமக்கு, எப்படான்னு இருக்கும். அந்த மாதிரி அந்த மீன் வேறு அடிச்சுக்கிட்டு வறுக்கி சாப்பிடுதுங்க. அதனாலேயோ என்னமோ அந்த மீன்லாம் கொழுன்னு இருக்குது. ஆமாங்க, இந்த மீன்லாம் வந்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்குங்க. அதாவது நார்மலாக ஃபிஷ் டேங்க்கில் இருக்க மீனே ஒரு பெரிய சைஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க ஆக்சுவலி. வாக்கிங் போக எப்படி ஒரு நல்ல பிளேஸுங்க. அதே மாதிரி அங்கே வந்து சிட் அவுட் நிறைய கொடுத்துருப்பாங்க. அங்கே உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்ல பிளேஸுங்க. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த வியூவை பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே ஒரு பெரிய அரச மரம் இருக்குங்க. அங்கே அப்படி தான் ஒரு ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் உட்காந்து குழந்தைங்களை விளையாட விட்டு நம்ம அங்கேருந்து அந்த வியூவை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குங்க. சுற்றி இந்த வியூவை பார்த்தாலே நமக்கு வந்து நல்ல காமிங்காக இருக்கும், ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும். டே வியூ எப்படி நல்லாயிருக்கும், அதே மாதிரி நைட் வியூவும் சூப்பராக இருக்குங்க. நான் தான் இங்கே ரெகுலர் கஸ்டமர் ஆச்சு, அதனால் நைட் வியூவையும் சேர்த்து எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்க்கலாம். கோவிலோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. தாம்பரம் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. சூப்பராக பார்க்க வேண்டிய இடத்துல இது ஒன்றுங்க. அங்கே குட்டி பார்க் கூட இருக்கும், அங்கேயும் கூட நம்ம விளையாடலாம். பட் எல்லாம் உடஞ்சிருக்கும், ஸோ பார்த்து தான் விளையாடணும். அப்புறம் என்னங்க, நம்ம கோயில் போயாச்சு, எல்லாம் முடிச்சா நெக்ஸ்ட் சாப்பாடு தான். நல்ல ஒரு ஹோட்டலில் போய் சூப்பராக ஒரு பிரியாணியை தாக்கிட்டு அந்த பிரியாணி சவுண்டு டிங்குன்னு கேட்குதா, அந்த டிங்கு சவுண்டோடைய சூப்பராக பிரியாணியை சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் என்ன கிரில்லில் சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு பேயை சொல்லிவிட்டு டெசர்ட் சாப்பிட்றதுக்காக வேறு பிளேஸ் நோக்கி கிளம்பியாச்சுங்க. ஆமாங்க, நியூ இயர் அதுமாக கேக் சாப்பிட்லான்னு அப்படி கேக்கு தேடி வந்து ஒரு பக்கத்துலேயே ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். அந்த ஷாப் வந்துட்டு எப்போவுமே அங்கே போனால் எல்லா விதமான டெசர்ட்ஸும் இருக்குங்க. அன்னிமதின்னு சொல்லிட்டு தாம்பரம் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். இது ஒரு 2-3 பிரான்ச் இருக்குது. ஸோ இங்கே போய் தான் நாங்கள் டெசர்ட் சாப்பிட்டோம். இங்கே வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் கேக்ஸு, பேக்கர்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குங்க. இல்லை பஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டேஸ்ட்லேயும் சரி குவாலிட்டிலையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ரெகுலராக விசிட் பண்ணுற ஷாப்பு. ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஸ்ட்ராபெரி கேக்கும் சாக்கோலாவாக வாங்கிட்டு அதையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் தாம்பரம் சைட் போனீங்கன்னா இந்த அன்னிமதி பேக்கர்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு சாட்டர்டே டு சண்டே வந்துட்டு ஜிலேபி, அது சுட ஜிலேபி போடுவாங்க. வேணா கால் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டு கூட போங்க, செமையாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை ட்ரை பண்ண வீடியோவையும் போடுறேன் சீக்கிரமாக. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போய் உண்ட கலைப்பில் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. ஈவினிங் நல்ல ஒரு மூவியை பார்த்தாச்சு. சூப்பராக அந்த டேவும் எண்ட் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்காங்க. இந்த வீடியோவில் பை சொல்லிக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேன்.